எல்லாருக்கும் வணக்கம். நம்முடைய சிவகார்த்திகேயன் அவருடைய அடுத்த திரைப்படம் அதாவது அமரன் படத்துடைய மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு அவருடைய அடுத்த திரைப்படம் சுதா குங்கோரா கூட வந்து பண்றாரு அப்படின்னு வந்து கேள்விப்பட்டோம். அது வந்து ஆல்ரெடி சூர்யா அவர்கள் வந்து பண்ண வேண்டிய படமா இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு அது சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு வந்து நகர்ந்து வந்துருச்சு. ஸோ அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி டைட்டில் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. பராசக்தி அப்படிங்கிற பேரில் வந்து படத்துடைய டைட்டில் வந்து வைக்கப்பட்டிருக்குது. ஸோ அந்த படம் எதை பற்றி அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம அதுக்கப்புறம் டீட்டெயிலாக உட்காந்து பேசலாம். சிவகார்த்திகேயன் வந்து ஏதோ கையில் வந்து ஒரு பாட்டில் வந்து நெருப்பெறிகிற மாதிரி பந்தத்தை கையில் வச்சிருக்க மாதிரி வந்து ஒரு ஸ்டில் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு நேற்று. ஸோ அந்த முதல்ல வீடியோ பார்த்துருவோம். அதுக்கப்புறம் உட்காந்து நம்ம டீட்டெயிலாக உட்காந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம். சரியா? ஒரே செகண்டு. லெட்ஸ் ஸ்டார்ட். Do not touch the students. எம்ஜிஆர் அவர்களின் பாடல். அதார்பா ஸ்ரீலீலா தமிழ்ல முதல் படம் போல. ரவி சேனை ஒன்று தேவை. Do not touch students. பராசக்தி. ஜிவி பிரகாஷ் மியூசிக். ஓகே, நைஸ். நல்லா தான் இருக்கு பார்க்கும்படி. அதாவது ஒரு சின்ன ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றும் நல்லா தான் இருக்குது. சிவகார்த்திகேயனோட லுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. மியூசிக்கும் பயங்கரமாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டில்லு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த ஸ்டில் என்ன ஸ்டில் அப்படின்னா வந்து நேற்று ஒரு ஸ்டில்லு போட்டிருந்தாங்க. அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா சிவகார்த்திகேயனோட ஃபேஸ் வரும்போது ஒரு ஸ்டில் ஒன்று போட்டிருக்காங்கல்ல. அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது எப்படின்னா இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிற விஷயத்த வந்து அப்படியே மறைமுகமாக சொன்ன மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா விண்டேஜ் அந்த மூவிஸில் வந்து இதுதான் வந்து மெயின் விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த சின்ன ஒரு கிளிம்ஸ் மாதிரி தெரிஞ்சுது அதில் ஆக்சுவலி. ஸோ பராசக்தி அப்படிங்கிற டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎம்கே ஓரியன்டாக நம்ம கலைஞர் அவர்களுடைய வசனத்தில் சிவாஜி அவர்கள் வந்து முதல்ல நடித்து வந்து ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச திரைப்படம். அந்த படத்துடைய டைட்டில் வந்து படம் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறப்போ அவருடைய ரெஃபரன்ஸ் இருக்கும். எம்ஜிஆர் அவர்களும் அப்போல்லாம் அந்த போராட்டத்தில் இருந்தார் அப்படிங்கிறதுனால எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் இந்த திராவிடம் அப்படிங்கிற வார்த்தைக்கு தகுந்த மாதிரி ஒரு படமாக இது இருக்குது. சிவகார்த்திகேயனும் இந்த திராவிட கும்பல் அந்த ஓரியன்டான கதை அம்சத்துக்குள்ளே போகிறாரு. இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா வந்து சுதா குங்கரா வந்து அவங்களுடைய ஸ்டைலில் அந்த படத்துக்குள்ளே இருக்கிற அந்த டைமில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்குள்ளே இருந்த நியாயங்களை அதை வந்து ஓரளவுக்கு ஜஸ்டிஃபிகேஷனோட சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இது எல்லா திரைப்படங்களுமே நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள். எலெக்ஷன் நெருங்குற சமயத்தில் தான் இந்த படங்கள்லாம் வரும். ஸோ அப்போ என்ன அது எலெக்ஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு என்ன சொல்லுவாங்க அது ப்ரொபகண்டா மூவியாக இந்த மூவிலாம் இருக்கும். அதனால இப்பயே வந்து பேஸை கிரியேட் பண்ணுறாங்க. இதில் இன்னொரு காமெடி என்ன நடந்திருக்குன்னா இங்கே பராசக்தி அப்படிங்கிற பேரில் வந்து சிவகார்த்திகேயன் படம் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிங்க. இதே நாளில் வந்து விஜய் ஆண்டனியோட ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா பராசக்தி, அதாவது தெலுங்கில் வந்து பராசக்தி, தமிழில் வேறு ஏதோ சக்தி ஏதோ சம்திங் பேர் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு என்ன கான்ட்ரவர்சிஸ் வரப்போலாம் நமக்கு தெரியாது. பட் ஆனால் சிவகார்த்திகேயனோட இந்த திரைப்படம் வந்து நல்ல லுக்கு. சிவகார்த்திகேயனோட லுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. எடுத்திருக்க கதை வந்து ரொம்ப ரொம்ப அழுத்தமான கதை. இதில் வந்து அதர்வா நடிச்சிருக்காங்க. ஸ்ரீலீலா வந்து தெலுங்குலேருந்து முதல்ல தமிழில் வந்து படம் நடிக்க போகிறாங்க. அவங்களும் நம்ம டான்ஸில் தான் பார்த்துருக்கோம். கிஸ்க்கு பாட்டு மூலமாக தான் பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் தமிழுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ப்ளஸ் ஜெயம் ரவி முதல்ல வில்லனாக நடிக்கிறார். அதாவது இன்னொரு ஹீரோக்கு ஆப்போசிட்டாக ஒரு வில்லனாக அவர் நடிக்கிறாரு. அந்த லுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அவருக்கு என்ன மாதிரியான கேரக்டர் எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம பொறுத்து தான் பார்க்கணும்.
எல்லா விஷயங்களுமே ஓரளவுக்கு நல்லா அரேஞ்ச் ஆகிட்டு வர சமயம். அமரன் படத்தில் வந்த வெற்றியை சிவகார்த்திகேயன் இந்த படம் மூலமாக தக்க வைத்துக் கொள்கிறாரா, அல்லது இந்த திரைப்படம் வந்து ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட படமாக பார்க்கப்பட்டு மக்களிடம் ஒரு ஆவரேஜான திரைப்படமாக மாறப்போதா அப்படிங்கிறது போக போகிற வரப்போகின்ற அப்டேட்டை வச்சு நம்மளே வந்து ஒரு முடிவுக்கு வந்துடலாம். பட் ஆனால் சுதா கொங்கரா கூட ஜிவி பிரகாஷ் ஒர்க் பண்ண எல்லா திரைப்படங்களுமே ரொம்ப நல்ல திரைப்படங்களாக தான், ரொம்ப அழுத்தமான இடத்தை தான் வந்து பிடிச்சிருக்கு தமிழ் சினிமாவில். சூர்ரை போற்று படமாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்து இறுதி சுற்று படமாக இருக்கட்டும், 2 திரைப்படங்கள் மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசப்பட்ட திரைப்படங்கள். அவங்க ரொம்ப ஸ்லோவாக தான் படம் பண்ணுறாங்க, ஆனால் பவர்ஃபுல்லான சப்ஜெக்ட் எடுத்து பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்தில் இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிற விஷயத்தை எவ்வளோ அழுத்தமாக செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்து வந்து பார்ப்போம். இவ்வளோ தான் எனக்கு தோணுன விஷயம். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் போடலாம். அதே மாதிரி நம்மளுடைய ரிவ்யூவில் ஏதாவது உங்களுக்கு வந்து குறைபாடுகள் இருந்தால் அதையும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். அதை சரி பண்ணிக்கிறதுக்குண்டான முயற்சிகளை வந்து நம்மளை எடுக்கிறதுக்கு எல்லா விதத்திலும் தயாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள். தயவு செஞ்சு சொல்கிறேன், அரசியல் சம்மந்தப்பட்ட படங்கள் எடுங்க, ஆனால் மேக்சிமம் கொஞ்சம் உண்மையோடு எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். படத்துக்காக நாங்கள் இதை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மைக்கு புறம்பாக இல்லை வரலாற்றுக்கு புறம்பாக விஷயங்கள் வராமல் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. வேற என்ன சொல்கிறது, நீங்கள் தான் மற்ற சொல்லணும். நன்றி, வணக்கம்.